ஹலோ மை டியர் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. மை டியர் வியூவர்ஸ், திருப்பதி அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்? லட்டு தானே. அந்த திருப்பதிக்கு போகிற பக்தர்களுக்கு எல்லாருக்கும் இலவசமாகவும் லட்டு கொடுப்பாங்க. அண்ட் அவங்க வேணும்னா காசு கொடுத்தும் லட்டுன்றதை வாங்கிக்கலாம். அண்ட் திருப்பதிக்கு போகிற பக்தர்கள் முழுக்க அசைவத்தை தவிர்த்துட்டு தான் போவாங்க. பிகாஸ் அசைவம் அப்படின்றது திருப்பதியில் ஃபுல்லி பேன். அசைவம் சாப்பிட்டு போனால் தெய்வ குத்தம் ஆகிடும் அப்படின்றது இந்துக்களோட பிரதானமான ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அப்படிப்பட்ட திருப்பதி கோயிலில் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய லட்டுவில் மாட்டோட கொழுப்பையும் மீன் ஆயிலையும் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லேப் ரிப்போர்ட்டோட ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மை டியர் வியூவர்ஸ், திருப்பதி அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸான இந்துக்களோட பில்கிரிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், புனித தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நாட் ஓன்லி இந்தியா மட்டும் இல்லாமல் அக்ராஸ் த வேர்ல்ட்லேருந்து வருஷத்தில் கோடிக்கணக்கான பக்தர்கள் அப்படின்றவங்க திருப்பதிக்கு வர்றதும் போகிறதுமா இருப்பாங்க. ஸோ அந்த திருப்பதினாலே மோஸ்ட் ஃபேமஸ் ஆனது லட்டு தான். திருப்பதிக்கு போகிற பக்தர்கள் லட்டு வாங்காமல் அங்கேருந்து வரமாட்டாங்க. அண்ட் மொட்டை போடுறவங்களும் போட்டு தான் வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட திருப்பதியில் இந்துக்களோட புனித தலம் அப்படின்னு சொல்லப்படுற திருப்பதியில் இந்த மாதிரி அசைவத்துக்கு சம்மந்தமான மாட்டோட கொழுப்பையும் மீனோட ஆயிலையும் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப் ரிப்போர்ட் அப்படின்றது வந்திருக்கு. அண்ட் புரட்டாசி மாதமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேர் எல்லாம் ஊர்லேருந்து பஸ் வச்சுட்டு திருப்பதி கோயிலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா லட்டு வாங்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க, நிஜமாவே அது நெய்யில் செய்யப்பட்ட லட்டுவா இல்லை மாட்டோட கொழுப்பில் செய்யப்பட்ட லட்டுவா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பதியில் கொடுக்கக்கூடிய லட்டுல மாட்டோட கொழுப்பு, அடல்ட்ரேட்டட் கீ இதெல்லாம் கலக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இப்போ வந்தது கிடையாது. முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்திலேயே, அதாவது போன வருஷம் அதுக்கு முன்ன வருஷமே சந்திரபாபு நாயுடு அவங்க மேலே இந்த குற்றச்சாட்டு அப்படின்றத வச்சாரு. இந்த மாதிரி திருப்பதியில் கொடுக்கக்கூடிய லட்டுல மாட்டோட கொழுப்பு கலக்கிறாங்க, அடல்ட்ரேட்டட் கீ அதாவது கலப்படமான நெய்யை கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் திருப்பதிக்கு போகிறவங்களில் நார்மலான மக்கள் ஒரு வழியில் போவாங்க. அண்ட் விஐபி தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதுக்கு நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு பணம் கொடுத்தோம்னா நம்மளை முன்னுரிமை கொடுத்து முன்னாடியே அமுச்சு தரிசனம் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி காசு கட்டி தரிசனம் பார்க்குற ஒரு வசதின்றது திருப்பதியில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஐபி தரிசனத்துலையும் முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் எம்எல்ஏவாக இருந்த ரோஜா மேலே குற்றச்சாட்டுகள் அப்படின்றதையும் சந்திரபாபு நாயுடு வச்சிருந்தாரு. பட் அப்போதைக்கு அதிகாரம் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய கையில் இருந்ததுனால அவங்க மேலே எந்த விதமான ஆக்ஷன்ஸும் எடுக்க முடியல. பட் லாஸ்ட்டாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டியோட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலிருந்து இறக்கப்பட்டு சந்திரபாபு நாயுடு ஆந்திராவோட முதலமைச்சராக பதவியேற்றாரு. ஆந்திராவோட முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவிக்கு வந்த பின்னாடி தெலுங்கு தேசம் கட்சி இந்த மாதிரி திருப்பதியில் கிடக்கக்கூடிய லட்டுவுக்கு பயன்படுத்தக்கூடிய நெய்யை சாம்பிள் எடுத்து லெபார்டரியில் கொடுத்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி செக் பண்ணி வந்த ரிப்போர்ட்டில் திருப்பதியில் லட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய நெய்யில் மாட்டோட கொழுப்பையும் மீன் ஆயிலையும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேப் ரிப்போர்ட்ன்றது வந்திருக்கு. அண்ட் அது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ சந்திரபாபு நாயுடு ஒரு விளக்கம் அப்படின்றத கொடுத்துருக்காரு. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தப்போ இந்துக்களோட புனிதத்தையே கெடுக்கும் விதமாக திருப்பதியில் கிடக்கூடிய லட்டுல மாட்டோட கொழுப்பையும் மீனோட ஆயிலையும் கலப்படமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே குற்றச்சாட்டு வச்சோம். அது இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கு. பட் இப்போ எங்களோட ஆட்சியில் நாங்கள் சுத்தமான நெய்யை தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு அப்படின்றது ஜெகன்மோகன் ரெட்டி மேலே வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு திருப்பதி கோயிலில் நடக்கக்கூடிய அந்த கலவரத்துக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக ஜெகன்மோகன் ரெட்டியோட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் திருப்பதி தேவஸ்தானம் டிடிடி அதாவது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமைப்பு இருக்குது. இவங்க தான் திருப்பதி கோயிலோட கண்ட்ரோலையும் அங்கே மக்களுக்கு வரவங்களுக்கு அன்னதானம் கொடுக்குற கண்ட்ரோலும் சரி, மக்களுக்கு வழங்கக்கூடிய பிரசாதமான லட்டுவுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறது, அதோட கணக்கு வழக்கு பார்க்குறது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த டிடிடி அமைப்பு தான். அதாவது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அப்படின்ற அமைப்பு தான் திருப்பதியோட மொத்த கண்ட்ரோலையும் இவங்க தான் பார்த்துக்குவாங்க. ஸோ இவங்க அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு ரிப்ளை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸோ திருப்பதி தேவஸ்தானம் இதுக்கு பதில் கொடுக்குற விதமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சந்திரபாபு நாயுடு வைக்கிறது அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டு, இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது வரைக்கும் திருப்பதி தேவஸ்தானம் வரலாற்றிலேயே திருப்பதி தேவஸ்தானத்துக்குள்ள அசைவம் சம்பந்தமான பொருட்கள் இது வரைக்கும் வந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நாங்கள் லட்டு தயாரிக்கிறதுக்கு எந்த விதமான கலப்படமான நெய்யோ இல்லை இந்த மாதிரி மாட்டு கொழுப்பையோ நாங்கள் பயன்படுத்துறது கிடையாது. முழுக்க சுத்தமான நெய்யை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் திருப்பதி தேவஸ்தானத்தில் லட்டு தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய நெய்யை நாங்கள் எங்கெங்கிருந்து வாங்குகிறோம் அப்படின்றதையும் ஒரு லிஸ்ட்டாக அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதன்படி டிடிடி எங்கேருந்து இந்த நெய்யெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா,
கிட்டத்தட்ட திருப்பதியில் லட்டு செய்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 15 டன் அளவுக்கு நெய்ன்றது தேவைப்படுதான். ஸோ அந்த நெய்யெல்லாம் மொத்தமாக அவங்க எங்கேருந்து கொள்முதல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 2 மில்லியன் கிலோகிராம் ஆஃப் நெய் வந்து நம்ம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பால் டைரிஸ்லேருந்து டேங்கர்ஸ் மூலிமா கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் கிலோகிராம் ஆஃப் நெய்ன்றது திருப்பதியை சுற்றி இருக்கக்கூடிய 1500 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டைரிஸ்லேருந்து டேங்கர் மூலிமா கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5 லட்சம் கிலோகிராம் ஆஃப் நெய் அப்படின்றது ஆந்திர பிரதேசத்துக்குள்ள இருக்கக்கூடிய டைரிஸ்லேருந்து கொண்டு வரப்படுதுன்னும் 90,000 கிலோகிராம் ஆஃப் நெய் அப்படின்றது, அதாவது பியோர் நெய்ன்றது இந்தியாவை தவிர்த்து மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அப்படி இம்போர்ட் பண்ணுற நெய்யும் அவங்க அப்படியே கண்ணை மூடிட்டு வாங்காமல் அங்கே வரக்கூடிய நெய் அந்த கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட சாம்பிள் கொண்டு வர சொல்லி அந்த சாம்பிள்ஸை டிடிடி, அதாவது திருமலை திருப்பதி தேவஸ்தானம், அவங்களுக்குன்னு தனியாக ஒரு லெபார்டரி வச்சுருக்காங்களாம். ஸோ அந்த லெபார்டரிட்ட கொடுத்து அதை ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிவிட்டு அது பியூரான நெய் தானா இல்லை அடல்ட்ரேட்டட் கீயா, அதாவது கலப்படமான நெய்யா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அது பியூரான நெய்யா இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அவங்களுக்கு கான்ட்ராக்ட்ன்றது கொடுக்கப்படும். ஸோ இந்த அளவுக்கு பல கட்ட சோதனைக்கு அப்புறம் தான் நெய் அப்படின்றது திருப்பதி தேவஸ்தானத்துக்குள்ளேயே வரும். அதுக்கப்புறமா தான் லட்டு தயாரிக்கிற போர்ஷனுக்கே அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. சந்திரபாபு நாயுடு வைக்கிறது அப்பட்டமான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் திருப்பி வச்சிருக்காங்க. ஸோ மை டியர்ஸ், இதுதான் இப்போதைக்கு திருப்பதியில் நடக்கக்கூடிய ஒரு நியூஸ் அப்படின்றது. பட் அந்த லெபார்டரி ரிப்போர்ட்டில் திருப்பதி லட்டுல மாட்டோட கொழுப்பையும் மீன் ஆயிலையும் கலந்துருக்காங்க அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் வச்சு என்னென்ன நடக்கும் அப்படின்றத பார்த்துட்டு தான் இதை நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். அண்ட் டிடிடி இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் அப்டேட்டட் நியூஸில் இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இப்போ புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, திருப்பதி கோயிலுக்கு போக போகிறேன், நான் மூட்டையாக லட்டு வாங்கிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி லட்டுவில் மாட்டு கொழுப்பை கலக்குறாங்க, நீ சைவம்னு சொல்லிட்டு வாங்கினா அது சைவம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பாய்.